வினோத்துக்கும் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் வினோத்துக்கு வந்து அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பர்சனல் விஷயத்தெல்லாம் நிறைய கொண்டு வரதுனால வந்து என்னன்னா இந்த வாட்டி கம்பல்சரி வந்து ரெட் கார்டு என்ட்ரி வந்து ஒன்று பாருக்கா இருக்கலாம், ஒரு கமருதீன்கா இருக்கலாம், ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தான் தோணுது. அது விக்ரம் விக்கல்ஸ் வந்து லாஸ்ட் கேமில் வந்து சூப்பராக விளையாட நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து கேம் லெவலில் கொண்டு போகிறனால வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கில் வந்து கம்பல்சரி வந்து ஒரு ரெட் கார்டு வந்து கம்பல்சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் வந்து பேச போகலாம். பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீக்கில் வந்து கேம் வந்து எப்படி இருந்துச்சு, நேற்று இதுக்கு முன்னாடி நடந்த கேம் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்ற பற்றி டீட்டெயில் வந்து பேச போகலாம். இப்போ வந்து என்னன்னா கேமை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆர்வமாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சீசன் 9 வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சீசன் 9 வந்து கொண்டு போகும்போது யாரெல்லாம் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, மிகப்பெரிய ஒரு டல்லா ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்காங்க. சுபிஷாவும் வந்து ஃபர்ஸ்ட் கேமில் வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் தாக்கு பிடிச்சி அந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க. நானும் பரவாயில்லரா ஒரு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் போன வேகத்தில் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படிதான் தோணுது. மற்றவங்க யார் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, சபரி, இவங்க திவ்யா இவங்களாம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அது விக்ரம் விக்கல்ஸ் வந்து லாஸ்ட் கேமில் வந்து சூப்பராக விளையாட நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து கேம் லெவலில் கொண்டு போகிறனால வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த 1 hour கட் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுல வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த வீடியோவில் போடும்போது வந்து பார்த்தோன்னா இந்த பார்வதி கேரக்டரும் கமர்தீன் கேரக்டரும் வந்து உள்ள வந்து இந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் நிறைய கொண்டு வரதுனால வந்து என்னன்னா இந்த வாட்டி கம்பல்சரி வந்து ரெட் கார்டு என்ட்ரி வந்து ஒன்று பாருக்கா இருக்கலாம், ஒரு கமருதீன்கா இருக்கலாம், ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடும் போது விளையாட்டா பார்க்கணும், பர்சனல் விஷயத்த பர்சனலாக பார்க்கணும். அதில் வந்து லவ் கண்டென்ட் உள்ளே வர்றது, அதுக்கப்புறம் பர்சனல் இதை வெளிப்படுத்துறது, அந்த இடத்துல வந்து இது பண்ணி பிஹேவ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை கொண்டு வருது. அது இல்லாமல் வெறுப்பு வந்து கொண்டு வந்துடுது. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த சண்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த சண்டையை பார்க்கறதுக்காக நம்ம வேலை இல்லாமல் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து பிக் பாஸ்ல வந்து இந்த வாட்டி வந்து அந்த முடிவு எடுப்பாங்க நிர்வாகம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெட் கார்டை வந்து யாருக்காச்சும் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுல வந்து உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா வந்து ரெட் கார்டு வந்து யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது உங்க கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து பிடிச்சு பார்க்கணும்னு சொல்லிக்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பிஆர் ஒன்று விஷயம் வந்து நேற்று வீடியோவில் கூட நம்ம பேசியிருந்தோம். இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஓட்டிங்கில் வந்து யார் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து ரெகுலராக போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து அந்த பிஆருக்கு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து டாப்ல வந்துட்டே இருந்தாங்க. இப்போ சமீபமாக வந்து வினோத்தை வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு நான் நிறைய பேர் இருக்குங்கடா, நான் வினோத்துக்காக நிற்கிறோம்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இப்போ வந்து டாப் 1ல வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்து ஓட்டு வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அந்த பிஆர் இருக்கிறது வந்து பணம் இருந்தால் எப்படின்னா தாக்கிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து சுபிஷா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் உள்ள வந்து விளையாட்டு இருக்கிறாங்க, சபரி இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது பணம் இருக்கிறவங்க வந்து பிஆர் டீம் வச்சு நம்பர் 1 டாப் 1 வந்துட்டு இருக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க வந்து இன்னொரு கீழே தள்ளி போயிட்டே இருக்காங்க. ஆனால் பட் வந்து வினோத்துக்கும் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் வினோத்துக்கு வந்து அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வினோத், அரோரா இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அரோராக்கும் கண்டிப்பாக வந்து பிஆர் டீம் இருக்கும்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கும் பிஆர் டீம் இருக்கு, பார்வதிக்கு இருக்கு, திவ்யாவுக்கு இருக்கு. திவ்யாவுக்கு இருக்கிற டீம் வந்து பயங்கரமா வந்து இது விளையாடிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ஓட் ரேங்கிங்லாம் டாப்ல வந்துட்டு இருக்குது என்னோட கருத்து. பிக் பாஸ் சீசன் 9 வந்து எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றது கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று பார் வெளியே இருக்கணும், இல்லை கமருதீன் வெளியே இருக்கணும். 2 பேர்ல ஒருத்தர் வெளியேறினா பிக் பாஸ் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இல்ல 2 பேர் இருந்தா தாப்பா அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் சண்டை போடுறது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்றவும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.